2 ஸ்பூன் போதும் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த. லயன் டேட் சிரப், தினமும் 2 ஸ்பூன் லயன் டேட் சிரப். லயன் டேட் சிரப். ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? வணக்கம். செய்தி சுருக்கம். செலவு அனைத்தும் செய்வது நாங்கள், எங்கிருந்தோ வந்தவர் நிர்வகிப்பதா? யுஜிசி வரைவு விதிமுறை. பொங்கி எழும் ஸ்டாலின். பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனத்தில் மாநில கவர்னருக்கு கூடுதல் அதிகாரம் வழங்கும் யுஜிசியின் வரைவு விதிமுறைகளுக்கு தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. யுஜிசி விதிமுறைகள் தமிழகத்தை கீழே தள்ளும் முயற்சி என முதல்வர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். அவரது அறிக்கை: கல்லூரிகள் செயல்படுவது மாநில அரசின் இடத்தில், பேராசிரியர்களுக்கு ஊதியம் தருவது மாநில அரசு, உதவித்தொகை, ஊக்கத்தொகை, கல்வி கட்டண சலுகை என மாணவர்களுக்கு அனைத்து செலவுகளையும் செய்வது நாங்கள். இவ்வளவையும் நாங்கள் செய்கிறோம். ஆனால் எமது பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தராக இருந்து நிர்வகிப்பது எங்கிருந்தோ வந்த கவர்னர். இதையெல்லாம் விஞ்சும் கொடுமையாக்க மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட கவர்னரே துணைவேந்தரையும் நியமிக்கலாம் என்று யுஜிசி தமது விதிகளை திருத்தினால் உயர்கல்வியின் நிலை என்னவாகும்? உயர்கல்வியில் தமிழகம் முதல் இடத்தில் இருப்பதை காண பொறுக்காத வயிற்றெரிச்சலில் நம்மை கிழித்தள்ளும் அப்பட்டமான முயற்சிதான் யுஜிசியின் வரைவு விதிமுறைகள். இதை மத்திய அரசு திரும்பப் பெற சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தமிழர்கள் குரலுக்கு செவி சாய்க்காவிட்டால் மக்கள் மன்றத்தையும் நீதிமன்றத்தையும் நாடுவோம் என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். திமுக அரசை திருத்த எத்தனை சாட்டை அடிக்கும் தயார்? அண்ணாமலை அதிரடி. திருப்பூர் பல்லடம் அருகே 3 பேர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் குற்றவாளிகளை கண்டுபிடிக்காத திமுக அரசை கண்டித்து பாஜக சார்பில் கொடுவாயில் பகுதியில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. பாஜக தொண்டர்கள் யார் அந்த சார் என்ற வாசகத்துடன் QR கோடு அச்சிடப்பட்ட டி-ஷர்ட்டை அணிந்து வந்தனர். இதில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தலைமை தாங்கி பேசினார். அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த இந்த நிகழ்வை பாரதிய ஜனதா கட்சி விடப்போவது கிடையாது. நீங்க கேட்கல, அண்ணா எதுக்கு நீங்க சாட்டையில உங்களை அடிச்சு, இத்தனை கூட்டம் நடக்குதே, எதுக்கு நீங்க அடிச்சு? ஒரு குற்றத்துக்கும் நீங்க சாட்டையில் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சீங்கன்னா தமிழகத்துல தினமும் மர்டர் நடக்குது. தினமும் பெண்களின் மீது பாலியல் வன்கொடுமை ஏதோ ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் தினம் இருக்கு. குற்றம் நடக்காத ஒரு நாள் கிடையாது. அப்படி எப்படி நீங்க அடிச்சுக்கணும்? டெய்லி அடிச்சுக்குவீங்களா? ஒரு குற்றத்துக்கு அடிச்சுக்கீங்க. பிரச்சனை அது இல்லைங்கம்மா, பிரச்சனை அது இல்லை. இந்த விஷயத்தை பொறுத்தவரை அரசியல் கட்சிகள் தோற்கலாம், ஆளுகின்ற கட்சி தோற்கலாம், ஆனா ஒரு சிஸ்டம் தோக்கக்கூடாது. ஆனா இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா சிஸ்டம் தோத்து போச்சு. சிஸ்டம் தோத்து போச்சு. நாம் அனைவரும் இணைந்து போராட வேண்டிய நேரம் இது. அரசியலுக்காக இல்லைங்க, உள்ளூர் பிரச்சனையாக இருந்தாலும் இணைய வேண்டிய தருணம் இது. சென்னையிலே நடக்கக்கூடிய பிரச்சனை என்ன? நாளைக்கு உங்க பாப்பா அண்ணா யூனிவர்சிட்டி போவாங்க. கொடுவாயிலே பிறக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை இங்க படிச்சு ஸ்கூல்ல படிச்சு அண்ணா பல்கலைக்கழகத்துல இன்ஜினியரிங் சீட் கிடைக்காதுன்னு நினைங்க, கிடைக்கும், போவாங்க. அதனால் நாளைக்கு உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு தமிழகத்துல எல்லா இடமும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்னுடைய சாட்டை அடி. தவிர இது ஒரு சாதாரண மனிதன் ஒரு சாட்டை எடுத்து அடிச்சுக்கலாம். அவர்களிடம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். சிஸ்டம் தோக்கக்கூடாது. காவல்துறையிலிருந்து அந்த FIR வெளியே போகக்கூடாது. அதற்காக சாட்டை அடி. குற்றவாளி ஒரு முறை குற்றம் செய்து கண்டுபிடித்து தண்டனை வாங்கியிருந்தால் குற்றவாளி பட்டியலில் கண்காணிக்கப்பட வேண்டும். அதற்காக அந்த சாட்டை அடி. அது மனசாட்சி இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் கூட ஒரு நிமிஷம் யோசிச்சிருப்பாங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளா இருந்தால் ஒரு நிமிஷம் யோசிச்சிருப்பாங்க, நம் கடமையை நாம் சரியாக செய்கின்றோமா. ஒரு போலீஸ் DG-ஆக இருந்தாலும் ஒரு நிமிஷம் யோசிச்சிருப்பாங்க. அதற்குத்தான தவிர வேறு எதுக்கும் இல்லை. தொடர்ந்து நமக்கு நாமே சாட்டையடி குடித்துத்தான் இந்த அரசை திருத்த வேண்டும் என்றால் எத்தனை சாட்டையடிக்கும் நான் தயாராகத்தான் இருக்கின்றேன். செருப்பு போடாமல் தான் இந்த அரசை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்றால் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் நான் செருப்பை அடையப் போவது கிடையாது. அதிமுக பொதுச் செயலாளர் பதவி தேர்தல் கமிஷனுக்கு அதிரடி தடை. கோர்ட் பரபரப்பு உத்தரவு. அதிமுக தொடர்பான உரிமையியல் வழக்குகளுக்கு தீர்வு காணும் வரை இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கக்கூடாது என்று கோரி சூரியமூர்த்தி என்பவர் சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடுத்தார். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் கோரிக்கையை 4 வாரத்தில் பரிசீலனை செய்து முடிவெடுப்பதாக தேர்தல் கமிஷன் சார்பில் உத்தரவாதம் அளிக்கப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட கோர்ட் 4 வாரத்தில் மனு மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தது.
கோர்ட் உத்தரவை தொடர்ந்து இரட்டை இலை சின்னம் ஒதுக்கீடு தொடர்பாக தேர்தல் கமிஷன் தனது விசாரணையை ஆரம்பித்தது. இந்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளராக பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டதை அங்கீகரிக்க கூடாது என்று கோரி முன்னாள் எம்பிக்கள் ரவீந்திரநாத், KC பழனிசாமி ஆகியோர் தேர்தல் கமிஷனில் மனு கொடுத்தனர். இம்மனுக்கள் மீதும் தேர்தல் கமிஷன் விசாரணையை துவங்கியது. இதற்கு தடை விதிக்க கோரி சென்னை ஹைகோர்ட்டில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி மனு தாக்கல் செய்திருந்தார். அவரது மனு நீதிபதிகள் சுப்பிரமணியன், குமரப்பன் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது பழனிசாமி தரப்பில் பரபரப்பான வாதம் முன்வைக்கப்பட்டது. அதிமுக பொதுச் செயலாளர் பதவிக்கு எதிராக தேர்தல் கமிஷனில் மனு கொடுத்திருக்கும் நபர்கள் யாரும் அதிமுகவில் இல்லை. அவர்கள் அனைவரும் தனிப்பட்ட நபர்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் கோரிக்கை வைத்த விவகாரம் தொடர்பான மனுக்கள் ஏற்கனவே ஹைகோர்ட்டில் நிலுவையில் உள்ளன. எனவே ரவீந்திரநாத், KC பழனிசாமி தாக்கல் செய்த மனுக்களை விசாரிக்க தேர்தல் கமிஷனுக்கு உரிமை இல்லை. இந்த விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் என்று பழனிசாமி தரப்பில் வாதாடப்பட்டது. வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் தேர்தல் கமிஷனின் விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டனர். அடுத்த விசாரணையை ஜனவரி 27ஆம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். அதற்குள் தேர்தல் கமிஷன் பதிலளிக்கவும் உத்தரவிட்டனர். அரிட்டாப்பட்டி மக்களுக்கு அமைச்சர் சொன்ன குட் நியூஸ். மதுரை மேலூர் அருகே டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை எதிர்த்து பொதுமக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இச்சூழலில் அப்பகுதி மக்களை அமைச்சர் மூர்த்தி சந்தித்து பேசினார். அரட்டாப்பட்டி, நாக்கியவட்டி, வல்லாளவட்டி உட்பட்டு இருக்கக்கூடிய மேலூர் பகுதியில் ஒருபோதும் டங்ஸ்டன் வரக்கூடாது என்பதனை சட்டமன்றத்தில் அனைத்து கட்சியினுடைய ஆதரவோடு ஒருமனதாக சட்டத்தை நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இருந்தாலும் மக்களுடைய அச்சத்தை போக்குற வகையில் இன்றைக்கு நேரடியாக அனுப்பி வைக்கப்பட்டு மக்களுக்கு எந்த விதமான அச்சமும் தேவையில்லை. நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த திராவிட மாடலுடைய ஆட்சி என்றைக்குமே இந்த மேலூர் பகுதியில் டங்ஸ்டனுக்கு வருவதற்கு அனுமதிக்காது, இங்கிருந்து ஒருபடி மண்ணை கூட அள்ள முடியாது என்று நேற்று சட்டமன்றத்தில் நிதியமைச்சர் அவர்களும் பேசியிருக்கிறார். நிச்சயமாக அவர்கள் நினைக்கக்கூடிய அத்தனை நம்முடைய டங்ஸ்டன் வராமல் இருப்பதற்கு எல்லா முடிவையும் முதலமைச்சர் எடுத்திருக்கிறார். அதை கடைசி வரையிலும் இங்கே வராமல் இருப்பதற்கு எல்லா முடிவையும் தமிழக அரசு எடுக்கும். நாங்கள் தமிழக அரசு இந்த பகுதி மக்களை காப்பாற்றுவது முதலமைச்சர் கடமை என்று சொல்லியிருக்கிறார். அதை ஒட்டுமொத்த கட்சியும் ஆதரித்திருக்கிறது. இருந்தாலும் யார் வந்து எதை சொன்னாலும் நாங்கள் தமிழ்நாடு சர்க்கார் மக்களுக்கு நிச்சயமாக பாதுகாப்பாக இருக்கும். பாவம் ஈரோடு கிழக்கு மக்கள், பொங்கல் பரிசு இல்லையாம். ஈரோடு கிழக்கு சட்டசபை தொகுதியில் பிப்ரவரி 5ஆம் தேதி இடைத்தேர்தல் நடக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அங்கு தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளது. இந்நிலையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் கடைகளில் பரிசு தொகுப்பு வழங்கும் பணியை ஸ்டாலின் துவக்கி வைத்தார். மொத்தம் 2,21,00,000 அரிசி ரேஷன் கார்டுதாரர்களுக்கு தலா 1 கிலோ பச்சரிசி, சர்க்கரை, முழு கரும்பு அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது. ஈரோடு கிழக்கு தொகுதியில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளதால் பரிசு தொகுப்பு வழங்கப்படவில்லை. இதற்காக தேர்தல் கமிஷனிடம் அனுமதி கேட்டிருப்பதாகவும், அனுமதி கிடைத்தவுடன் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்றும் ரேஷன் கடைகளில் நோட்டீஸ் ஒட்டப்பட்டுள்ளது. இதனால் ஈரோடு கிழக்கு தொகுதியில் பரிசு தொகுப்பு பெற வந்த மக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். ஈரோடு மாவட்டத்தில் மொத்தம் 1233 ரேஷன் கடைகளில் 7,45,842 ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தேர்தல் நடத்தை விதியால் ஈரோடு கிழக்கு தொகுதியில் 100க்கும் மேற்பட்ட ரேஷன் கடைகளில் 40,000க்கும் மேற்பட்ட குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு வழங்கப்படவில்லை. பொங்கல் பண்டிகை கொண்டாட ஏதுவாக பரிசு தொகுப்பு வழங்க தேர்தல் ஆணையம் அனுமதி அளிக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தினர். 6 பேர் இறந்த விவகாரம், 2 பேர் சஸ்பெண்ட். முதல்வர் சந்திரபாபு உத்தரவு. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு வைகுண்ட துவார தரிசனத்துக்கான இலவச டிக்கெட்டை பெற ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டனர். அப்போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 6 பேர் பலியானார்கள். 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்நிலையில் கூட்ட நெரிசல் ஏற்பட்ட பகுதிக்கு ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு நேரில் சென்று ஆய்வு செய்தார். பின்னர் கூட்ட நெரிசலில் சிக்கி படுகாயமடைந்து ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று வரும் பக்தர்களிடமும் நலம் விசாரித்தார். அதன்பின் செய்தியாளர்களை சந்தித்தார். கூட்ட நெரிசலில் சிக்கி 6 பேர் இறந்த சம்பவம் மிகுந்த வேதனை அளிக்கிறது. அலட்சியமாக செயல்பட்ட டிஎஸ்பி ரமணகுமார், கோசாலை இயக்குநர் ஹரிநாத் ரெட்டி ஆகியோர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். திருப்பதி எஸ்பி சுப்பராயுடு, தேவஸ்தான இணை செயல் அதிகாரி கௌதமி,
தேவஸ்தான முதன்மை பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பாளர் ஸ்ரீதர் ஆகியோர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். திருமலை திருப்பதி தேவஸ்தான ஊழியர்கள் கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டும். கோயிலின் புனிதம் கெட்டுவிடாத அளவுக்கு பணியாளர்கள் செயல்பட வேண்டும் என சந்திரபாபு நாயுடு கூறினார். இந்நிலையில் காயமடைந்தவர்களை சந்தித்து ஆறுதல் கூறுவதற்கு துணை முதல்வர் பவன் கல்யாண், எதிர்க்கட்சித் தலைவர் ஜெகன்மோகன் ஆகியோர் ஒரே நேரத்தில் சென்றனர். இருகட்சி தொண்டர்களும் கோஷங்கள் எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பதி நெரிசல் சம்பவம் ஆந்திர அரசின் அலட்சியம், ரோஜா கடும் கண்டனம். திருப்பதி கூட்ட நெரிசல் சம்பவம் குறித்து ஆந்திர முன்னாள் அமைச்சரும் நடிகையுமான ரோஜா பேட்டி வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் திருப்பதியில் ஒவ்வொரு ஆண்டும் வைகுண்ட ஏகாதசிக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவது வழக்கம். அதற்கு ஏற்ப அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்படும். ஆனால் வரலாற்றில் இதுவரை நடக்காத வகையில் 6 பேர் இறந்துள்ளனர். இந்த சம்பவத்துக்கு முதல்வர் சந்திரபாபு, உள்துறை அமைச்சர், செயல் அதிகாரி, எஸ்பி உள்ளிட்ட அனைவரும் பொறுப்பேற்க வேண்டும். அதிகாரிகளையும் அறங்காவலர் குழுவையும் யார் நியமித்தது? சேவை செய்யும் எண்ணம் யாருக்கும் இல்லை. பக்தர்களுக்கு குறைந்தபட்ச வசதிகள் கூட இல்லை. இது அலட்சியத்தால் நடந்த மரணம் அல்ல, ஆந்திர அரசின் கொலைகள். திருப்பதி லட்டு விவகாரத்தில் பரிகார தீட்சை மேற்கொண்ட பவன் கல்யாண் இந்த சம்பவத்திற்கும் தீட்சை மேற்கொள்வாரா எனவும் ரோஜா கேட்டார். తెలంగాణలో ఒక సినిమా ఫ్యాన్ షోకి అల్లు అర్జున్ గారు వస్తే ఆయనకి సంబంధం లేకుండా తోపులాట జరిగినప్పుడు అక్కడ ఒక మహిళ చనిపోతే అల్లు అర్జున్ గారి మీద 105 బిఎన్ఎస్ పెట్టడం జరిగింది. మరి అలాంటప్పుడు ఇక్కడ ప్రతి సంవత్సరం లక్షలాది మంది వస్తారని తెలిసి వాళ్ళకి సేఫ్టీ కల్పించి వాళ్ళకి అన్ని సౌకర్యాలు అందించి వాళ్ళకి టికెట్లు ఇవ్వడానికి క్యూలో ఏర్పాట్లు చేయాల్సిన బాధ్యత ఉన్న చంద్రబాబు నాయుడు గారి నుంచి, టీటీడీ చైర్మన్, పాలక మండలి నుంచి కింద స్థాయి ఎస్పీ వరకు మరి అందరూ బాధ్యత వహించాలి కదా. కానీ ఈరోజు ఎంత దురదృష్టం అంటే ఇది పద్మావతి పార్క్లో 5 మంది చనిపోయిన ఆ ప్లేస్లో జరిగిన ఎఫ్ఐఆర్. దీంట్లో 105 పెట్టాల్సింది వీళ్ళు 194 బిఎన్ఎస్ఎస్ పెట్టారు. అలాగే విష్ణు నివాసం దగ్గర ఒకరు చనిపోయారు, దానికి కూడా 105 పెట్టాల్సింది 194 బిఎన్ఎస్ఎస్ పెట్టారు. అంటే ఇది ప్రమాదవశాత్తు జరిగింది, ఏదో జారి పడిపోయి తొక్కిసలాట జరిగింది, దీంట్లో ఎవరు కూడా కావాలని చేయలేదు, మాకెవరికి దీంట్లో సంబంధం లేదు అని చేతులు కడుగేసే కార్యక్రమం చేస్తున్నారు. திருப்பதியில் இறந்த சேலம் பெண், எஃப்ஐஆரில் போலீஸ் செய்த குழப்பம், உடலை வாங்க மறுத்த கணவன். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வைகுண்ட ஏகாதசி தரிசனத்துக்கான இலவச டோக்கன் பெறுவதில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 6 பேர் இறந்தனர். அதில் சேலம் மேச்சேரி அடுத்த தாசனூரைச் சேர்ந்தவர் மல்லிகா என்ற 55 வயது பெண்ணும் ஒருவர். கணவர் மற்றும் உறவினர்களுடன் தரிசனத்துக்காக திருப்பதி சென்ற நிலையில் எதிர்பாராத விதமாக கூட்ட நெரிசலில் சிக்கினார். கீழே விழுந்த மல்லிகா மீது பலர் ஏறி சென்றதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் மல்லிகா டிக்கெட் வாங்க வந்தபோது உடல்நலம் சரியில்லாமல் கீழே விழுந்ததாகவும், மருத்துவமனையில் சேர்த்த பிறகு சிகிச்சை பலனின்றி இறந்ததாகவும் போலீசார் எஃப்ஐஆர் பதிவு செய்திருப்பதாக தெரிகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மல்லிகாவின் கணவரும் உறவினர்களும் உடலை வாங்க மறுத்தனர். ஊரில் இருந்து மல்லிகா ஆரோக்கியமாக வந்த நிலையில் நெரிசலில் 100க்கும் மேற்பட்டோர் அவரை மிதித்து சென்றதாலேயே அவர் இறந்தார். உடல்நிலை சரியில்லாதவர் என எப்படி சொல்லலாம் என கேட்டு போலீசாருடன் வாக்குவாதம் செய்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. போஸ்ட்மார்ட்டம் பண்ணோன்னா உங்களுக்கு எப்படி 1.5 நாள் ஆகும். ஆனால் போஸ்ட்மார்ட்டம் பண்ண மாட்டாங்க. இது வந்து ஏன்னா நீங்கள் வந்து கூட்டத்தில் இதானனால தான் உங்களுக்கு இது பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஃபோன் அடிங்க, பேச வேணும்னா நாங்கள் பேச விட்ருவோம். யார்கிட்ட சொல்லணும்னா நான் சொல்லுவேன். அங்கு வந்த போலீஸ் உயர் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். நீண்ட இழுபறிக்கு பின் மல்லிகா உறவினர்கள் உடலை வாங்கி சென்றனர். எலும்பு முறிவு ஏற்பட்டு இறந்ததை நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் எழுதிக் கொள்ளுங்கள், கடவுளுக்கு தெரியும். உங்கள் குடும்பத்திற்கு நாளை இதே நிலைதான் ஏற்படும் என கூறி சடலத்தை பெற்று சென்றனர். இண்டி கூட்டணியை கலைத்து விடலாமே, கொளுத்தி போட்டார் காஷ்மீர் முதல்வர் உமர்.
டெல்லி சட்டசபைக்கு பிப்ரவரி 5ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது. ஆளுங்கட்சியான ஆம் ஆத்மி மற்றும் பாஜக, காங்கிரஸ் தனித்தனியாக களமிறங்கி இருப்பதால் மும்முனை போட்டி நிலவுகிறது. இண்டி கூட்டணியில் இடம்பெற்றுள்ள ஆம் ஆத்மி மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் லோக்சபா தேர்தலில் ஒன்றாக இணைந்து போட்டியிட்டன. ஆனால் டெல்லி சட்டசபை தேர்தலில் ஆளும் ஆம் ஆத்மி கட்சி காங்கிரஸை சேர்த்துக் கொள்ளவில்லை. கூட்டணி கட்சிகளும் காங்கிரஸை கழற்றிவிட்டுள்ளன. மம்தாவின் திரிணாமுல் காங்கிரஸ், சரத்பவாரின் சமாஜ்வாதி ஆம் ஆத்மிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளன. இது தொடர்பான கேள்விக்கு இண்டி கூட்டணியில் அங்கம் வகிக்கும் தேசிய மாநாட்டு கட்சி தலைவரும் ஜம்மு காஷ்மீர் முதல்வருமான உமர் அப்துல்லா பதிலளித்தார். டெல்லி சட்டசபை தேர்தலில் நிலவும் மும்முனை போட்டி பற்றி கூறுவதற்கு எதுவுமில்லை. ஏனெனில் டெல்லி தேர்தலில் எங்களின் பங்களிப்பு இல்லை. எனக்கு தெரிந்து இண்டி கூட்டணிக்கு காலவரையறை எதுவும் இல்லை. துரதிருஷ்டவசமாக இதுவரை இண்டி கூட்டணி கூட்டங்கள் எதுவும் நடத்தப்படவில்லை. அதனால் கூட்டணியில் யார் இருக்கிறார்கள், தலைமை பொறுப்பு யாருக்கு, கொள்கை உள்ளிட்டவற்றில் தெளிவு இல்லை. ஒருவேளை பார்லிமெண்ட் தேர்தலுக்காக மட்டுமே இண்டி கூட்டணி அமைக்கப்பட்டிருந்தால் அதனை கலைத்து விடலாமே என்று உமர் அப்துல்லா கூறினார். जहाँ तक मुझे याद है, इस पर कोई वक्त की सीमा लगाई नहीं गई थी और बदकिस्मती की बात यह है कि क्योंकि इंडिया ब्लॉक की कोई मीटिंग बुलाई नहीं जा रही है, तो इसमें कोई क्लैरिटी नहीं है, ना लीडरशिप को लेके, ना एजेंडा को लेके, ना आगे क्या हम रहेंगे या नहीं रहेंगे इसको लेके. शायद दिल्ली के इंतखाबात हो जाएं, उसके बाद अच्छा ये होगा कि इंडिया ब्लॉक के तमाम जो हिस्सेदार हैं उनको बुलाया जाए और इस पर क्लैरिटी हो. अगर ये सिर्फ पार्लियामेंट इलेक्शंस के लिए था, इसको वाइंड अप करिए, फिर हम अपना काम अलग से करेंगे. अगर पार्लियामेंट इलेक्शन के बाद ये असेंबली के लिए भी है तो फिर हमें मिल के काम करना होगा.